இன்றைக்கி ஒரு டெட் எக்ஸாமில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 5:7 சமமான விகிதமானது. இதுக்கு ஈக்குவலான ரேஷியோ என்ன அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. அண்ட் ஈக்குவலன்ட் ரேஷியோ ஆஃப் 5:7 இஸ். ஸோ இப்போ கொடுத்துருக்க ஆன்சர்ஸை நம்ம ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணணும். இப்போ ஜென்ரலாகவே நம்ம ஒரு ரேஷியோ A:B A:B அப்படின்னா நம்ம அதை எப்படி எழுதுவோம்? A/B அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ரேஷியோவில் எழுதும்போது A/B அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க ஆன்சர்ஸை ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ண போகிறோம். அதை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 5/7 அப்படிங்கிறது தான் ரேஷியோ இல்லையா? 5:7 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? 5/7 அப்படின்னு சொல்லி எழுதலாம். இதுவும் கண்டிப்பாக 7/5, அதாவது நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 7:5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எப்படி எழுதலாம்? 7/5ன்னு எழுதலாம். இதுவும் கண்டிப்பாக சேமாக இருக்க முடியாது. அதாவது 5/7 = 7/5ன்னு எழுத முடியாது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து இருக்க சான்ஸ் இல்லை. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கிடையாது. ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? 8:10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்? 8/10 இல்லையா? ஸோ இது வந்து ஒரு ரெண்டுமே ஈவன் நம்பராக இருக்குது. ஸோ அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 4/5. ஸோ இதுக்கு மேலே ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த 4/5ம் நமக்கு கிவன் கொடுத்துருக்க ரேஷியோ 5/7ம் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ஸோ அப்போது செகண்ட் ஆப்ஷனும் நோ, ராங். ஸோ அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு தேர்டு ஆன்சர்ஸை கம்பேர் பண்ண போகிறோம். தேர்ட் ஆன்சரை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா தேர்டில் என்ன கொடுத்துருக்காங்க? தேர்ட் ஆன்சர் 10:14 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 10:14 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ரெடியூஸ் பண்ண முடியுமோ ஃபஸ்ட்டு அந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணிக்கணும். ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போது 10:14 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? 10/14 அப்படின்னு சொல்லி எழுதலாம். விச் இம்ப்ளைஸ் 10/14 அப்படிங்கும்போது 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 5/7. ஓகேவா? ஸோ அப்போது இதை நம்ம ரேஷியோவில் கன்வெர்ட் பண்ணும்போது 5/7